சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்கு? நேற்றைக்கு கூட அந்த காவல்துறை அதிகாரியினுடைய கொலை. தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத தெரு இருக்கா சார்? இன்னைக்கு நீங்க கஞ்சா விற்கிறாரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலரோட வீட்டுக்காரரு கஞ்சா விற்கிறாருன்னு சொல்லி போலீஸ்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சேலத்தில் அதிமுகவின் பகுதி செயலாளர் சண்முகம். கூலிப்படையை வச்சு வெட்டி கொலை பண்றீங்க. ஆவின் பூத்தில் வச்சு கஞ்சா விற்கிறீங்க. கஞ்சா இல்லாத இடம், போதைப்பொருள் இல்லாத இடம் இல்லை. இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே கஞ்சா புழக்கம் என்பது பயங்கரமா இருக்கு. எங்க போனாலும் இருந்துட்டு இருக்கு. இந்த அரசு இதை தெரிந்துதான் அனுமதிக்கிறது. போதைப்பொருள் கலாச்சாரத்தை இவர்கள் தெரிந்துதான் அனுமதிக்கிறார்கள். இதே சென்னைக்குள்ள இவங்க அரசு வந்த பிறகு விஆர் மாலுங்களா ஒரு மாணவன் இறந்தான், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன் என்ன போதைப் பொருளை உட்கொண்டு இறந்தான், சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தி இறந்தான். ஒரு வாரத்துக்கு அந்த மாலுக்கு கொண்டு போய் சீல் வச்சாங்க, அதோட முடிஞ்சு. போதைப் பொருள் பார்ட்டி சென்னையில் தலைநகரில் ஒரு ஹோட்டலில் நடக்குதுங்கிறது கூட இங்கே இருக்கிற உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியலன்னா இவங்க எதுக்குங்க அரசாங்கம் நடத்துறாங்க? கள்ளச்சாராயத்தில் 150 பேருக்கு பக்கம் செத்துருக்கான் இது வரைக்கும். இன்னும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கு. சட்டமன்றத்தில் ஆயிதான் இப்போ நாங்கள் எடுத்து பேசுறோம். அப்ப ஏதாவது ஒரு துறையில் இந்த மாநிலம் சிறந்து விளங்குதுன்னு சொல்லுங்க. இப்ப டாஸ்மாக் இதுல இப்ப கொண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1000 கோடி ஊழல்ங்கிறத இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1000 கோடி சரியாக ஆய்வு செய்யப்பட்டால் இது 4 லட்சம் கோடி வரைக்குமான ஊழலாக இருக்கும். நீங்க இது இந்தியாவின் வரலாற்றில் இதுவரை செய்யப்பட்ட ஊழலிலேயே மிகப்பெரிய ஊழலாக இந்த ஊழல் மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.